லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். பலருடைய கேள்வி அதுதான், கல்யாணம் எப்போங்க? 90s கிட்ஸுடைய கேள்வி அது பெரிய கேள்வியாக இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அதை முதல்ல சொல்லுங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய அமைப்பு, சப்தமாதிபதியுடைய அமைப்பு, கடத்திர ஸ்தானாதிபதியுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்லா பாசிட்டிவாக பேசுவீங்க. இது வரைக்கும் என்னங்க வாழ்க்கை, ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்போ சூப்பராக போகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் தாங்க வாழ்க்கையை உருவாக்குது. மனசில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வார்த்தைகளை பேச வைப்பார். அதனால் வாழ்க்கை மிக சூப்பராக உங்களுக்கு அமையப்போகுது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரனும் ராகுவும். அப்போ பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுக்கணும். ரிஷபராசி என்பர்கள் பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிற போது அது ஒரு மிக நல்ல விஷயமாக உங்கள் குடும்பத்தில் அமையும். இன்னொரு புறம் பாருங்கள், 4ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானம்னு பேர். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரிஷபராசி மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க 10th +1 +2 படிக்குதா, அவங்க படிப்பில் அக்கறை காட்டுங்க. 4வது ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம்னு பேர் இல்லையா? நம்முடைய உடல்நல சுகம் எப்படி இருக்குங்கிற இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ஆண்டு நம்முடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும்.